ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு திப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 10th சோசியல் நியூ புக்கில் இருக்கக்கூடிய லெசன் 6 தாங்க இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். வேலூர் புரட்சி 1806 அந்த ஒரு டாபிக் மட்டும் நம்ம மிச்சம் வச்சுருந்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த டாபிக் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா இந்த வீடியோவோட லெசன் 6 கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ ப்ரீவியஸான வீடியோ வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, பாளையக்காரர்கள் எந்தெந்த மாதிரி வகைகளில் யார் கூட கூட்டணி அமைச்சுக்கிட்டு ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செஞ்சிட்டு இருந்தாங்க, எப்படி கிளர்ச்சிகள் செஞ்சிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம். ஸோ ஃபைனலாக என்ன பாயிண்டோட முடிச்சிருந்தோன்னா, கர்நாடக உடன்படிக்கைப்படி என்ன ஆயிடுது அப்படின்னா 1801 ஜூலை 31 என்ன பண்ணுறாங்க, பாளையக்காரர்கள் முறையை முடிவுக்கு கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தீரன் சின்னமலை பற்றி ஒரு சின்ன கண்டென்ட் பார்த்துட்டு வீடியோ முடிச்சிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் வேலூர் புரட்சி பற்றி டீட்டெயில்டாக பார்த்து முடிச்சிடலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1792 ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, பாளையக்காரர்கள் முறையை அடக்கிறதுக்கு முன்னாடியே 1792 திப்பு கூட ஏற்பட்ட மோதல், திப்பு சுல்தான் இருக்கார் இல்லையா, அவர் கூட ஏற்பட்ட மோதலில் திப்புவை தோற்கடிச்சிட்டு அவரோட பகுதியான சேலத்தையும் திண்டுக்கல்லையும் யார் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ்காரங்க எடுத்துக்கிறாங்க. அதே போல் 1799 ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், 1792 திப்பு கூட நடந்த மோதலில் சேலமையும் திண்டுக்கல்லையும் ஆங்கிலேயர்கள் அவங்க கண்ட்ரோலில் எடுத்துக்கிறாங்க. அடுத்து 1799 என்ன நடந்திருக்குன்னா, ஆங்கிலேய மைசூர் போரோட முடிவில் கோயம்புத்தூரை ஆங்கிலேயர்கள் இணைச்சிக்கிறாங்க. 1798 அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே 1799க்கு முன்னாடியே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் அரசர் அதோட உரிமையை அவராகவே எழுதி கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் நடந்து போயிடுச்சு. அப்போ 1792 திப்பு கூட நடந்த மோதலில் சேலத்தையும் திண்டுக்கல்லையும் ஆங்கிலேயர்கள் எடுத்துக்கிறாங்க. 1798 தஞ்சாவூரை வாங்கிக்கிறாங்க. 1799 கோயம்புத்தூரை வாங்கிக்கிறாங்க. ஸோ 3 வருடங்கள் வரிசையாக பார்த்துட்டோம். இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, 2வது பாளைய போர் நடக்குது. அதையும் என்ன பண்ணிடுறாங்க, 1801 ஒடுக்கிடுறாங்க. அதுவும் முடிஞ்சிருச்சா. அப்போ அவங்களை எதிர்க்கிறதுக்கு யாரும் கிடையாது. அப்போ இதுக்கு மேலே அவங்களுக்கு நவாபோட உதவி தேவையே கிடையாது. ஆற்காடு நவாப் இருக்கார் இல்லைங்களா, அவர் தானே எல்லா பிரச்சனைக்கும் காரணம், எல்லா பிரச்சனையிலும் அவர் தானே உள்ளுக்குள்ளே இருந்தார். அப்போ அந்த நவாபே என்ன பண்ணிடுறாங்கன்னா, அதாவது ஆற்காடு நவாபை விசுவாசமற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்திரையை, அதாவது ஒரு குற்றத்தை சுமத்தி அவங்கள என்ன பண்ணுறாங்க, கட்டாயப்படுத்தி அவங்களுக்கு சொந்தமான எல்லாத்தையுமே இவங்க எடுத்துக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, தென் ஆற்காடு, வட ஆற்காடு, திருச்சி, மதுரை, திருநெல்வேலி இந்த எல்லா மாவட்டங்களையுமே நிர்வகிக்கிற அதிகாரத்தையும் வரி வசூலிக்கிற அதிகாரம் எல்லாத்தையுமே சேர்த்து யார்கிட்ட ஒப்படைச்சிடணும் கட்டாயப்படுத்துகிறாங்க, பிரிட்டிஷ்காரங்க கிட்ட ஒப்படைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்களே என்ன பண்ணுறாங்க, கட்டாயப்படுத்தி எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க. ஸோ இதே போல் யார் மேலே ஒரு விசுவாசமற்றவன் சொல்லிட்டு குற்றம் சுமத்திருப்பாங்க அப்படின்னா, நம்பிக்கை துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றத்தை சுமத்தி யூசுப் கான், அதாவது மருதநாயகம் இருப்பார் இல்லையா, பூலித்தேவரில் வந்திருப்பார்ல, அவர் மேலே என்ன பண்ணாங்க, நீ ஒரு நம்பிக்கை துரோகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றத்தை சுமத்தி 1764 என்ன பண்ணியிருப்பாங்க, தூக்கில் போட்டு கொண்டிருப்பாங்க. ஸோ அதே போல் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆற்காடு நவாபே என்ன பண்ணிட்டாங்க, விசுவாசமற்றவன் சொல்லிட்டு ஒரு குற்றத்தை சுமத்தி ரொம்ப கட்டாயப்படுத்தி அவங்களோட இடங்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, வாங்கிக்கிட்டாங்க. ஸோ இது எல்லாத்தையும் பண்ணி பாளையக்காரர்கள் முறை எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணாலும் எல்லோரும் சரி ஓகே பண்ணிட்டாங்க அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டா போவாங்க, கண்டிப்பாக கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல எல்லாருமே ஒன்றா கூடி இவங்களுக்கு எதிராக சதித்திட்டம் கண்டிப்பாக போட தானே செய்வாங்க. இது என்ன நம்ம இடத்துக்கு நம்மளவே எல்லாத்தையும் பறித்து துரத்தி விடுறாங்க, அப்போ இவங்களுக்கு ஆப்போசிட்டாக நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அது ஏதோ ஒரு கட்டத்தில் சரியான டைம் வேணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் கைக்கூடி ஒரு இடத்துல பர்ஸ்ட் அவுட் ஆகுதுன்னா அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 10, 1806 இந்த டைமில் தான் என்ன ஆகுதுன்னா, வேலூரில் எல்லாருமே பர்ஸ்ட் அவுட் ஆகுறாங்க. ஓகேங்களா, அதுதான் என்னது வேலூர் புரட்சி. இந்த பாளையக்காரர்கள் முறை ஒடுக்கினது இது மட்டும் அதோட காரணம் கிடையாது, இன்னும் நிறைய காரணங்கள் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறதா இதில் கொடுத்துருக்காங்க, இந்திய வீரர்களின் மனக்குறை. ஸோ அந்த வேலூர் புரட்சி வந்ததுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா, எதிர்ப்பு அடங்கிவிடவில்லை. ஸோ எல்லாத்தையுமே அவங்க பிடுங்கிக்கிட்டாலும் எதிர்ப்புகள் அடங்கலை. வெளியேற்றப்பட்ட சிற்றரசுகளும் நிலஸ்வான்தாரர்களும் கம்பெனி அரசுக்கு எதிராக எதிர்கால திட்டம் குறித்து நிதானமாக சிந்தித்து கொண்டே இருந்தார்கள். நான் சொன்னேன்னா, இதன் விளைவாக வெளிப்பட்டதே 1806 வேலூர் புரட்சி ஆகும். புரட்சியின் இறுதி நிகழ்வு அந்நிய ஆட்சியை தூக்கி எறிவதை நோக்கமாக கொண்டிருந்தது. அவங்க என்ன கருத்துக்காக அவங்க போராட்டம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இந்த அந்நியன்லாம் வெளியே போயிடுங்க, எங்கள் நாடு எங்களுக்கு தான் வேணும். ஸோ இந்த கருத்து தானே அப்போதுலேருந்து
ஆல் த டைம் சுதந்திரம் வாங்குற வரைக்கும் அந்த கருத்து என்னது, அந்நியர்கள் வெளியேறணும், இதுதானே இருந்தது. அப்போ அந்நியர் ஆட்சியை தூக்கி எறிகிறது தான் இதோட பெரும் கருத்தாக வந்து இருந்துச்சு. அடுத்தது ஸோ அட் த சேம் டைம் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய வீரர்கள், இந்தியா பீப்புள்ஸும் வந்து என்ன பண்ணுறாங்க, பிரிட்டிஷோட இதில் வந்து வேலை பார்த்துட்டு தானே இருப்பாங்க, சிப்பாய்கள் எல்லாருமே வேலை பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அந்த இடத்துல வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய சிப்பாய்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து பதவி உயர்வோ சேல்ரி வந்து அதிகமாக கொடுக்குறதோ எதுவுமே கிடையாது. ரொம்ப மட்டமாக நடத்துறது, கீழ் லெவல்லே வந்து வச்சுருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நிறையா போயிட்டு இருந்துச்சு. பதவி உயர்வு கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரேராக தான் இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு கோபமும் கண்டிப்பாக இருக்க தானே செய்யும். என்னடா இது, நம்ம நாட்டுக்கு எதிராகவே இவங்க கூட சேர்ந்து நம்ம வேலை பார்க்குறோம், இருந்தாலும் இப்படி வச்சு நம்மளை கேவலமாக நடத்திட்டு இருக்காங்களேங்கிற கோபமும் ஒன்று இருந்துட்டு தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சீருடையில் வந்து மாற்றங்கள் கொண்டு வருது. எல்லாருமே யூனிஃபார்மெட்டிக்காக ஒரே மாதிரி இருக்கணும், ஒரே மாதிரி மீசை வச்சுக்கோங்க, தாடியை ஃபுல்லாக ஷேவ் பண்ணிட்டு வந்துருங்க, தலைப்பாகையில் வந்து மாற்றங்கள் கொண்டு வருது. அதுவும் இந்த லட்சணை, இந்த முத்திரையுமே ஒன்று வைப்பாங்க இல்லைங்களா, இதுதான் தலைப்பாகைனா, தலைப்பாகையில் முத்திரைனா அது வந்து விலங்கோட தோலில் வந்து செஞ்ச மாதிரி ஒன்று விலங்கோட தோல்லையே தான் அதெல்லாம் வந்து செஞ்சு நீங்கள் இதை தான் பொருத்திக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ சில சமுதாயங்கள் வந்து, சில சமூகங்கள் வந்து அதை ஏற்க மாட்டாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் வந்து கோபங்கள் வந்து ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடுது, சிப்பாய்கள் எல்லாம் சேர்ந்து கலகம் செய்ய ஆரம்பித்து அதை தான் வெடித்தது தான் வேலூர் புரட்சி. ஸோ இதுதான் வந்து மெயின் தீமுங்க இந்த பேராகிராஃபோடது. ஸோ என்னங்கிறத வாசனம் உங்களுக்கே புரியும். ஸோ எங்கே ஸ்டாப் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணோமா, பிரிட்டிஷாரின் இராணுவத்தில் சிப்பாயாக பணியாற்றியவர்களுக்கு குறைவான ஊதியமே வழங்கப்பட்டது, பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருப்பது ஆகியவற்றை நினைத்து கடுமையான கோபத்துடன் பணியாற்றி கொண்டிருந்தார்கள். ஸோ இது எல்லாமே நம்ம மெயின் கான்செப்டாகவே பார்த்தோம் இல்லையா. சரி, அடுத்தது தங்களின் சமூக மற்றும் சமய நம்பிக்கைகளுக்கான ஆங்கிலேய அதிகாரிகள் குறைவான மதிப்பளித்ததும் மேலும் அவர்களின் கோபத்தை வலுப்படுத்தியது. விவசாய பின்னணி கொண்ட வீரர்களின் வேளாண் சிக்கலும் அவர்களை மேலும் சிரமப்படுத்தியது. ஸோ என்ன பண்ணாங்க, வரி மேலே வரி வந்து விதிச்சுக்கிட்டே இருந்தாங்க இல்லையா. அதுவும் இல்லாமல் 1805 வந்து என்ன நடந்துச்சுன்னா, ஒரு பெரிய பஞ்சம்லாம் வந்துச்சு. பஞ்சமும் நடக்குது, இவங்க பாட்டுக்கு இவங்க நிலக்குத்தகையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, வரியும் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, வேளாண் பின்னணி கொண்ட சிப்பாய்கள் எல்லாமே ரொம்ப இன்னல்களுக்கு வந்து உள்ளாக்கப்பட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லார் மனசுலையுமே என்னதான் உண்டாக்குச்சு, கோவத்தை தான் உண்டாக்குச்சு. அடுத்தது திப்புவின் மகன்களும் அவரது குடும்பத்தினரும் வேலூர் கோட்டையில் சிறை வைக்கப்பட்ட வேளையில் தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தும் அந்த வாய்ப்பு கூடி வந்தது. ஸோ திப்புவை தோக்கடிச்சதுக்கு அப்புறமா அவங்களோட ஃபேமிலியை எங்கே தான் சிறை வச்சுருந்தாங்க அப்படின்னா, வேலூர் கோட்டையில் தான் சிறை வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாருமே எங்கே இருக்காங்க இப்போது, வேலூர் கோட்டை, அதுதான் வந்து முக்கியமான ஸ்பாட்டில் வந்து இருக்காங்க. ஸோ அப்போ அந்த நேரத்தில் வந்து தலைமை தளபதி என்ன பண்ணுறாருனா, ஒரு புதிய ஒரு விஷயத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, யார் அப்படின்னீங்கன்னா சர் ஜான் கிரடாக் அப்படிங்கிறவர். சரிங்களா, தலைமை தளபதி யார், சர் ஜான் கிரடாக் அப்படிங்கிறவர். எதை வந்து வெளியிடுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புதிய இராணுவ விதிமுறையை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதுதான் நான் சொன்னேன்ல, தலைப்பாகையில் வந்து விலங்கு தோலால் செய்யப்பட்ட லட்சணையெல்லாம் வந்து வைக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான். புதிய விதிமுறைகளின்படி இந்திய வீரர்கள் சீருடையில் இருக்கும்போது சாதி அடையாளங்களையோ காதணிகளையோ அணியக்கூடாது என்று கேட்டுக்கொள்ளப்பட்டனர். ஓகே, அவர்கள் தாடையை முழுமையாக சவரம், அதாவது ஃபுல்லாக வந்து ஷேவ் பண்ணணுங்கிறது, மீசையை வந்து ஒரே மாதிரி வந்து வச்சுக்கணும். அந்த புதிய தலைப்பாகை, இதை நான் சொல்லிட்டேன் இல்லைங்களா. ஸோ அந்த புதிய தலைப்பாகை தான் இன்னும் ரொம்ப கோபத்தை வந்து உண்டாக்குச்சு. ஸோ இதை நாங்கள் போட்டுக்க முடியாது, இதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து சிப்பாய்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்கிறாங்க, எங்களால் முடியாதுன்னு. ஆனால் அந்த கம்பெனி நிர்வாகம், அதாவது ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணிட்டாங்க, அந்த பெருசாக கண்டுக்கல, சொன்னதை மட்டும் கேளுங்கடா அப்படின்ட்டு விட்டுறாங்க. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு, எங்களால் இதெல்லாம் போட முடியாது, எங்கள் சமுதாய மக்களுக்கு இது வந்து எதிரானது அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம், இவங்க என்ன இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன ஆகுது, புரட்சி வெடிக்க ஆரம்பிக்குது. எப்போ வெடிக்குதுன்னா, ஜூலை 10, 1806 அன்று அதிகாலையிலேயே முதல் மற்றும் 23ஆம் படைப்பிரிவுகள், ஃபஸ்ட்டும் 23rd படைப்பிரிவுகளும் தான் என்ன பண்ணுறாங்க, புரட்சியை முன்னெடுக்கிறாங்க. அவங்க எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, அந்த சிப்பாய்களோட துப்பாக்கிகள் இருக்கும் இல்லைங்களா, இந்திய சிப்பாய்கள் துப்பாக்கிகளின் முழக்கத்தோடு புரட்சியில் இறங்கிட்டாங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்து சுற்றி இந்த ஒரு 12 ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா சுட்டு தள்ளிடுறாங்க. சரிங்களா, அதில் முக்கியமான ஆளுங்களோட பேர்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்னல் பான்கோட். சரிங்களா, என்னடா அவங்க புரட்சியை பேன் பண்ணலான்னு வந்தால் என்னையவே பேன் பண்ணிட்டீங்க, ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, பான்கோட். ஓகேவா, அவர் தான் வந்து என்ன ஆகிறது, ஃபஸ்ட்டு செத்தவர் வந்து யாருன்னா பான்கோட். ஓகேங்களா, அடுத்து வந்து 23ஆம் படைப்பிரிவை சேர்ந்த கர்னல் மீக்ராஸ் அப்படிங்கிறவர் கொல்லப்படுறாரு. ஃபஸ்ட்டு கொல்லப்பட்டவர் பான்கோட். இது புரட்சியை பேன் பண்ணலான்னு வந்து அவரே பேன் ஆகிட்டார். ஓகேங்களா, பான்கோட். அடுத்தது வந்து 23ஆம் படைப்பிரிவோட தலைவர் வந்து மீக்ராஸ் வந்து கொல்லப்படுறாரு. அடுத்தது யார்
யார் வராங்க அப்படின்னா மேஜர் ஆம்ஸ்ட்ராங் துப்பாக்கிகளின் முழக்கத்தை கேட்டார். சூழலை விசாரித்தறிய முற்பட்ட அவரது உடல் தோட்டாக்களால் துளைக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் பான்கோட்டு செத்துட்டாரு. அடுத்து வந்து யாருங்க, அமீக்ராஸ் வந்து இறந்துட்டாரு. அடுத்தது ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறவரை கொண்டுடுறாங்க. ஸோ இதே போல் மொத்தம் எத்தனை பேரை கொண்டுடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 12க்கும் அதிகமான அதிகாரிகளை வந்து சுட்டு தள்ளிடுறாங்க. 1 மணி நேரத்துக்குள்ளே கொண்டுடுறாங்க. யார்? இந்திய சிப்பாய் வீரர்கள். அடுத்தது அதில் முக்கியமானவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்டினன்ட் எல்லியும் லெஃப்டினன்ட் பாப்ஹாமும் பிரிட்டிஷ் மன்னரோட படைப்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்க 2 பேரும் எந்த பிரிவை சேர்ந்தவங்க? பிரிட்டிஷ் மன்னரோட படைப்பிரிவு. அந்த 12க்கும் மேலே இறந்தாங்க இல்லைங்களா, அவங்களில் இவங்களும் 2 பேர். ஸோ அடுத்த தலைப்பு ஜில்லஸ்பியின் கொடுங்கோன்மைன்னு இருக்கா. சரி, ஓகே, புரட்சி நடந்துகிட்ருக்கு. இவர் யாரா ஜில்லஸ்பி வராரு, இவர் நல்லா கொடுங்கோன்மை பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா இங்கே அப்படியே பார்க்குறவங்களெல்லாம் சுட்டு தள்ளிட்டு முன்னேறி போய்கிட்டே இருக்காங்க இந்திய சிப்பாய்கள். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இந்த ஜில்லஸ்பிங்கிறவர் தான் என்ன பண்ணியிருக்காரு, உள்ளே வந்து பூந்து எட்டக்கு மொட்டக்கு அட்டி வீசி வெளுத்து எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காரு, அந்த புரட்சியவே வந்து அடக்கியிருக்காரு. ஸோ இதில் வந்து முக்கியமான நபர் யாருங்க? ஜில்லஸ்பி. ஆரம்பித்தவங்க முதல் பிரிவு 23ஆம் பிரிவு. அது எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியமான பாயிண்ட் இது யார் இந்த புரட்சியை ஸ்டாப் பண்ணது அப்படிங்கிறது. ஓகே, இந்த ஜில்லஸ்பிக்கு யாருங்க தகவல் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கோட்டைக்கு வெளியே இருந்த ஒருத்தவர் மேஜர் கூட்ஸ் அப்படிங்கிறவர் ஆற்காட்டு குதிரைப்படை தளபதியாக வந்து இருந்திருக்காரு. ஆற்காட்டின் குதிரைப்படை தளபதியாக இருந்த கர்னல் ஜில்லஸ்பி. இவர் தான் யாராக இருந்திருக்காரு? குதிரைப்படையோட தளபதியாக வந்து இருந்திருக்காரு. கோட்டைக்கு வெளியே இருந்த கூட்ஸ் வந்து நேராக ஓடி போய் யாருக்கிட்ட வந்து தகவல் தெரிவிக்கிறாரு? ஜில்லஸ்பி கிட்ட வந்து தகவல் தெரிவிக்கிறாரு. ஸோ ஜில்லஸ்பி வந்து அவங்க கூட்டத்தெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு 9 மணிக்கு எங்கே வந்துடுறாரு? வேலூர் கோட்டைக்கு வந்து வந்துடுறாரு. ஸோ கண்ணு மூணு தெரியாமல் எல்லாத்தையும் வெளுத்து என்ன பண்ணிட்டாரு, இதை வந்து நிறுத்திட்டாரு. ஸோ அவங்க உள்ளே போயிட்டுருக்க நேரத்தில் அந்த புரட்சிக்காரவங்களாம் என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திப்புவோட ஃபேமிலி வந்து அந்த கோட்டையில் தானே இருக்குது. திப்புவோட மூத்த மகனான பக்தே ஹைதரை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்த புதிய மன்னர், நீங்கள் தான் அடுத்த சுல்தான் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்குள்ளே தான் யார் என்ட்ரி கொடுத்துட்றாரு? ஜில்லஸ்பி 9 மணிக்கு வந்து எல்லாத்தையும் அடி வெளுன்னு வெளுத்தி விட்டு என்ன பண்ணிட்டாரு, நிறுத்திடுறாரு புரட்சியை. ஸோ அடுத்து வந்து அந்த திப்புவோட குடும்பம் வந்து இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே மாற்றிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தாவுக்கு வந்து மாற்றிருப்பாங்க. ஸோ இன்னும் ஒரு விஷயம் மட்டும் இதில் நான் சொல்லாமல் விட்டுட்டேன். அவரை வந்து மன்னராக வந்து அறிவிச்சிருப்பாங்களா, அப்போ வந்து அவங்களோட புலிக்கொடியை வந்து அந்த கோட்டையில் ஏற்றிருந்துருப்பாங்க. இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், அவரை வந்து மன்னராக அறிவித்து புலிக்கொடியையும் வந்து கோட்டையில் ஏற்றிருப்பாங்க. ஸோ அடுத்தது வந்து இதோட பின் விளைவுகள் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 நபர்களை வந்து பிடிச்சு பீரங்கியிலே கட்டிய நிலையில் வந்து சுட்டுறாங்க. அவங்க தான் வந்து முக்கிய குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு 6 பேரை பீரங்கியிலே கட்டி சுட்டு கொண்டுடுறாங்க. அடுத்து ஒரு 5 பேரை துப்பாக்கியால் வந்து சுட்டு கொல்றாங்க. 8 பேரை வந்து தூக்கில் போட்டு வந்து கொல்றாங்க. ஸோ அந்த கல்கத்தாவுக்கு வந்து இடம் மாற்றிடுவாங்கன்னு சொன்னால திப்புவோட மகன்களை. ஸோ கல்கத்தாவுக்கு அனுப்ப உத்தரவிடப்பட்டது. ஸோ இந்த புரட்சியை வந்து அடக்குனதுக்காக ஜில்லஸ்பிக்கு வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா 7000 பக்கோடாக்கள் வந்து வெகுமதியாக வந்து தரப்பட்டுச்சு. ஸோ என்னதான் இவர் வந்து புரட்சியை வந்து தடுத்தார், இவர் வந்து பாராட்டணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 7000 பக்கோடாக்கள் கொடுத்தாலும் இது வந்து இந்த புரட்சிக்கு தூண்டுதலாக அமைஞ்சவங்க யார் அப்படின்னு பார்க்குறப்ப அந்த தலைப்பாகையை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார் இல்லையா, ஜான் கிரடாக் அப்படிங்கிறவர். முன்னாடி பார்த்தாலும் புதிய இராணுவ விதிமுறையை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ என்ன ஆகுது, இவர் தான் முக்கிய காரணம் அப்படின்னு ஆகுது. அப்போ இவருக்கு 2 உதவியாளர்கள் வந்து இருந்தாங்க. யாருன்னா அக்னியு வில்லியம் பென்டிங் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர். அப்போ அந்த தளபதி ஒருத்தவர், அவங்களுக்கு கீழே அந்த உதவியிலேருந்து 2 பேர், 3 பேர் என்ன பண்ணிடுறாங்க, பதவியில் விட்டு நீக்கிட்டு திரும்ப எங்கேயே அனுப்பிச்சி விட்டுறாங்கன்னா இங்கிலாந்துக்கே வந்து அனுப்பிச்சி விட்டுறாங்க. இங்கே தான் வேலை போயிடுச்சு, அப்புறம் எங்கே தான் போகணும், இங்கிலாந்துக்கு தானே போகணும். அங்கேயே அனுப்பிச்சி விட்டுட்டு புதிய இராணுவ விதிமுறையை என்ன பண்ணிடுறாங்க, வாபஸ் வாங்கிடுறாங்க. யார்? பிரிட்டிஷ்காரங்க வாபஸ் வாங்கிடுறாங்க. சரி, இப்போது இந்த புரட்சி நடந்துச்சு, இவ்வளோ இதாக வந்து புரட்சி நடந்திருக்கு, இவ்வளோ தீவிரமாக இருந்துக்கு, அவ்வளோ பேரை கொண்டிருக்காங்க. கிட்டது என்னடா இது, அப்புறம் என்ன தான் ஆச்சு, எப்படி இதை இப்படி ஒடுக்குனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த புரட்சி அந்த வேலூர் கோட்டைக்குள்ளேயும் சில இடங்கள்லையும் மட்டும்தான் நடந்துச்சே தவிர இது சமுதாயத்தில் வந்து பரவ கிடையாது. ஸோ அதனால் என்ன ஆயிடுது, அது அப்படியே ஈஸியாக வந்து ஸ்டாப் பண்ணி மூட்டை கட்டி வச்சிடுறாங்க. ஸோ அதாவது ஃபஸ்ட் பாயிண்ட்லேயும் சொல்லியிருப்பாங்க, வெளியிலிருந்து உடனடியாக எந்த ஒரு உதவியும் கிடைக்காத காரணத்தினாலேயே வேலூர் புரட்சி தோல்வியுற்றது. சமீபகால ஆய்வுகளின் வழியாக நாம் அறிந்து கொள்வது யாதெனில் புரட்சிக்கான ஏற்பாடுகளை 23ஆம் படைப்பிரிவின் 2வது பட்டாளத்தை சேர்ந்த சுபேதாரர்களான ஷேக் ஆடமும் ஷேக் ஹமீதும் ஜமேதரான ஷேக் ஹீஸையும்
ஒன்றாம் படைப்பிரிவான 1ஆம் பட்டாளத்தை சேர்ந்த இரு சுபேதார்களும் ஜமேதார் ஷேக் காசிம் சிறப்பாக செய்திருந்ததாக தெரிகிறது. ஸோ இந்த பேர்களெல்லாம் ஜஸ்ட் வந்து ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க. அடுத்தது 1857ஆம் ஆண்டு பெரும் கழகத்திற்கான அனைத்து முன் அறிகுறிகளையும் எச்சரிக்கைகளையும் வேலூர் புரட்சி கொண்டிருந்தது. ஸோ 1857 நடந்தது. அதுக்கு முன்னாடியே வந்து 1806 நடந்துச்சு. இதோட அறிகுறிகள் தான் இது அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிறாங்க. ஒரே வித்தியாசம் என்னவென்றால் கழகத்தை தொடர்ந்து எந்த உள்நாட்டு கிளர்ச்சியும் ஏற்படவில்லை. நான் சொன்னேன் இல்லையா, உள்ளுக்குள்ளே நடந்துச்சு, வெளியே இருந்து எந்த ஹெல்ப்பும் வரல, அதனால என்ன ஆயிடுச்சு, உள்ளுக்குள்ளே வச்சு மூடி மறைச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம். சரிங்களா. அடுத்தது வேலூர் கோட்டையுடன் முடிந்து விடலை. சரி, உள்நாட்டு கிளர்ச்சி தான் நடக்கலே தவிர ஆனால் இது இந்த கோட்டைக்குள்ளே முடியலை. வேறு எங்கெங்கே நடந்துச்சு அப்படின்னா பெல்லாரி, வாலாஜாபாத், சங்கரிதுர்க்கம் துரக்கம் ஆகிய இடங்களிலும் எதிரொலித்தது. அவ்வளோதான், இவ்வளோ இடத்துல தான். உள்நாட்டு கிளர்ச்சியெல்லாம் மாறி இருந்தால் கதையே வேறையாக இருந்திருக்கும். ஸோ இது வந்து இந்த சில இடங்களில் மட்டும் லைட்டாக இதாச்சே தவிர மற்றபடி பெருசாக எதுவும் ஆகலை. ஸோ அவ்வளோதாங்க, வேலூர் புரட்சி 1806 ஜூலை 10 நடந்துச்சு. அதோட இந்த லெசனும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ப்ரீவியஸான வீடியோஸ் பார்க்கணுன்னா இதோட பிளேலிஸ்ட்டில் வந்து செக் பண்ணிங்கன்னா மற்ற வீடியோஸும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.